शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। श्रीमदे रामानुजाय नमः। अहोबिल कारुड शैलमध्ये ग्रीववश कल्पे सन्निधानं क्षमालिंगित वामभागं श्री लक्ष्मी नरसिंहं शरणं प्रपद्ये। கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னின்று அறுப்பது நமச்சிவாயவே. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் இந்த சுபதனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சுபதனம் நிகழ்ச்சியில் நாம் முதலில் காணவிருப்பது பஞ்சாங்க நேரம். இந்த தமிழ் விளம்பி வருடம் சித்திரை மாதம் 7ஆம் தேதி, ஆங்கிலம் 2018 ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி. இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி வளர்வரை பஞ்சமி திதி இரவு 8:46 வரையிலும். அதற்கு பிறகு சஷ்டி திதி ஆரம்பிக்கவிருக்கிறது. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் இரவு 9:14 வரையிலும். அதற்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பிக்கவிருக்கிறது. இன்று நாள் முழுவதும் சித்த யோகமுள்ள ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னும் ஒரு சுப முகூர்த்த நாளாக நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். விளம்பி வருடத்தினுடைய முதல் முகூர்த்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று ஆதிசங்கருடைய ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. சங்கர மடத்திலே இந்த நிகழ்ச்சி மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிற ஒரு நாளாக அமையும். ஆதிசங்கர் என்பவர் பல மந்திர ஸ்லோகங்களை ஏற்று இருக்கிறார். அவர் மிகவும் போற்றப்படக்கூடிய குரு பகவானாகவே அமைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அம்பாளுடைய விரதங்களிலே லாவண்ய கௌரி விரதம் கடைபிடிக்கிற ஒரு நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. நேற்றைய தினம் வார்த்தா கௌரி விரதம் என்ற ஒரு விரதத்தை பார்த்தோம். இன்று லாவண்ய கௌரி விரதம். லாவண்யம் என்றால் தெரியும், அழகு என்று பொருள்படும். அழகு கூடுவதற்கும் தம்முடைய உடல் நலத்தில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் அகழ்வதற்கும் பெண்கள் தூர்க்க சுமங்கலியாக இருப்பதற்கும் கடைபிடிக்க வேண்டிய மிக சிறந்த விரதமாக இந்த லாவண்ய கௌரி விரதம் போற்றப்பட்டு இருக்கிறது. அம்மனுடைய படத்தை வைத்துக்கொண்டு அல்லது ஒரு கும்பத்திலே அம்பாளை ஆவாகனம் செய்து வைத்துக்கொண்டு 2 நெய் தீபத்தை ஏற்றி வைத்து அவருக்கு தேவையான நிவேதன பொருட்களை வைத்து அம்மனுடைய ஸ்லோகங்களை படிக்க வேண்டும். சுமங்கலிகளுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த அளவிற்கு புடவையோ அல்லது ஜாக்கெட் பீட்டோ அல்லது மஞ்சள் குங்குமோ அல்லது வளையலோ நீங்கள் தானமாக கொடுக்கலாம். வீட்டிலே செய்ய முடியாதவர்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய ஆலயத்திற்கு சென்று மஞ்சள் குங்கும அர்ச்சனை செய்து குங்குமத்தை சுமங்கலிகளுக்கு தானமாக கொடுத்தால் உங்களுடைய தோற்ற பொலிவு கூடும். உங்களுடைய கணவருடைய ஆயுள் அதிகரித்து தீர்க்க சுமங்களுடைய நிற்பீர்கள் என்று இந்த விரதத்தை பற்றி மிக சிறப்பாக கூறப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மிக சிறந்த லாவண்ய கௌரி விரதம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இன்று ஒரு நல்ல நாள், முகூர்த்த நாள் என்று கூறினேன். இன்றைய முகூர்த்த நேரம் என்பது காலை 6:05 8:25 வரையிலும், மதியம் 1:05 1:24 வரையிலும், மாலை 5:05 6:05 வரையிலும், இரவு 8:05 9:05 வரையிலும் நல்ல நேரமாக இருக்கிறது. எந்த விதமான காரியத்தை செய்தாலும் மிகவும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய அபிஜித் முகூர்த்தத்தையும் நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம். அப்படிப்பட்ட மிக சிறந்த அபிஜித் முகூர்த்தம் என்பது நண்பகல் 11:45 12:35 வரையிலும் இருக்கிறது. இந்த நல்ல நேரத்தைப் போலவே எந்த விதமான காரியத்தையும் செய்யாமல் இருக்கக்கூடிய துர்முகூர்த்தத்தையும் நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம். அப்படிப்பட்ட துர்முகூர்த்தம் என்பது காலை 8:27 9:16 வரையிலும், பிறகு மதியம் 12:35 1:34 வரையிலும் மிகவும் எச்சரிக்கையுடன் எந்த விதமான காரியத்தையும் செய்யாமல் எந்த விதமான பொருளையும் வாங்காமல் இருக்க வேண்டும். இன்றைய ராகுகாலம் என்பது காலை 10:30 12 வரையிலும், இன்றைய யமகண்டம் மாலை 3 4:30 வரையிலும், இன்றைய குளிகை காலம் காலை 7:30 9 வரையிலும் இருக்கிறது. இன்றைய திதியினுடைய அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் இப்போது பார்க்கலாம். பொதுவாக பஞ்சமி திதி என்பது சுகமான ஒரு திதியாக இருப்பது, சகலவிதமான காரியத்தை செய்வதற்கும் ஏற்ற ஒரு திதியாக இந்த திதி மலர்ந்திருக்கிறது. அடுத்து இன்றைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யணும் இப்போது பார்க்கலாம். திருமணம் நடத்துவது, சாந்தி முகூர்த்தத்தை வைப்பது, குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவது, சாதம் ஊட்டுவது, கர்ப்பிணி பெண்களுக்கான சீமந்தம் போன்ற வளைகாப்புகளை செய்வது, குழந்தைகளுக்காக கர்ணபூஷணம் என்று சொல்லக்கூடிய காதணி விழாக்களை நடத்துவது, கால்நடைகள் குறிப்பாக பசு வாங்குவதற்கு ஏற்ற ஒரு நட்சத்திரமாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது.
விவசாயிகள் கிணறு தோண்டுவதற்கும் விதை விதைப்பதற்கும் தானியத்தை சேகரிப்பதற்கும் வைத்திய சிகிச்சைகளை ஆரம்பிப்பதற்கும் ஏற்ற ஒரு நல்ல நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் அமைந்திருக்கிறது. ரசாயன பொருட்களை தயாரிப்பது, ரசாயன பொருட்களை வாங்குவது, ரசாயன பொருட்களிலே தொழில்களில் ஈடுபடுவது நன்மையாக இருக்கும். வாகனம் வாங்குவதற்கும் உபநயனம் செய்வதற்கும் பெண்களுக்கான புனித நீராட்டுகளை செய்வதற்கும் ஏற்ற ஒரு நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சுப முகூர்த்தங்களை இன்று நீங்கள் செய்யலாம். இன்று பிறக்கிற குழந்தைகளுக்கு ஆங்கில எழுத்து வி அல்லது கே என்று ஆரம்பிக்கிற வகைகளை பெயர்களை வைக்கலாம். இன்று பிறக்கிற குழந்தைகளுக்கு எண்கணித ஹீப்ரு பிரமிடு வகையிலே கூட்டின் 23 அல்லது 32 அல்லது 41 அல்லது 50 வரும் வகைகளை பெயர்களை வைத்தால் அவருடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். நாளை தினம் சிரார்த்தம் செய்வர்கள், நாளை தினம் பித்ரு பூஜை செய்வர்கள் சஷ்டி தீதியை கடைபிடிக்க வேண்டும். இன்று துலாம் ராசி என்பவர்களுக்கு காலை 9:51 வரையிலும் சந்திராஷ்டிரம் இருக்கிறது. அதற்கு பிறகு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்கிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இத்துடன் இந்த பஞ்சாங்க நேரம் நிறைவு பெறுகிறது. அடுத்து நாம் 12 ராசிக்கான ராசி பலன்களை காணலாம். முதலில் மேஷ ராசிக்கான பலன்களை காணலாம். மேஷராசி என்பவர்களுக்கு இன்று நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. உடைய ராசி அதிபன் செவ்வாயோடைய கால்களிலேயே சந்திரன் 2ஆம் இடத்திலே நிற்கிறார். உடைய ராசி அதிபன் பலம் பெற்றிருக்கிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருப்பதால் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளிலே மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். எந்த விதமான காரியத்தில் இறங்கினாலும் அவற்றை இன்று நேர்த்தியாக செய்து முடித்து மற்றவருடைய பாராட்டை பெறுவீர்கள். குறிப்பாக தந்தை வழியில் இருந்து வரக்கூடிய சொத்து சுகங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. சுபகாரிய பேச்சுகள் சுமூகமாக முடிவடையும். உடல் நலத்தை வருத்தி வந்த உபாதைகள் குறையும். மாற்று மருத்துவத்தின் மூலமாக உங்களுக்கு மகத்துவம் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாங்குவதற்கான எண்ணம் அல்லது சொத்து வாங்குவதற்கான எண்ணமும் அவற்றுக்கான முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கிற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வரும் என்று பல நாட்களாக கூறி வருகிறேன். ஏனென்றால் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 18ஆம் தேதியிலிருந்து வக்ரகதி பெற்றிருக்கிறார். வெளிநாடு செல்வதற்கும் வெளியூருக்கு செல்வதற்கும் வெளிநாட்டு சம்பந்தமான தொழிலில் ஈடுபடுவதற்கும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. மிக சிறந்த ஒரு நல்ல நாளாகவும் வெற்றிகரமான பணம் வரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இன்னும் உங்களுடைய யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 9ஆம் எண் இருக்கிறது. சிவப்பு நிறம் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் ரிஷபராசிக்கான பலன்களை காணலாம். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்று சற்று சங்கடங்கள் தருகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே உச்சம் பெற்றிருந்தால் தைரியம் கூடும் என்று நான் நேற்றைய தினம் கூறியிருந்தேன். ஆனால் இன்று அவர் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில், அதாவது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்க செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திலே வக்ரகம் பெற்ற சனியுடன் சேர்ந்திருக்கிறார். அலைச்சலும் டென்ஷனும் அதிகரிக்கும். நண்பர்களால் சில மன வருத்தம் ஏற்படுகிற ஒரு நாளாக அந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. பொறுமையுடன் இருக்க வேண்டும். மனைவிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் அமைந்திருக்கிறது. பொறுமை, நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாளாக இந்த நாளை நீங்கள் வகுத்து கொள்ள வேண்டும். உடம்பு உஷ்ணம் அதிகரிக்கும். உடல் உபாதைகளால் உங்களுக்கு அவசியம் ஏற்படுகிற ஒரு நாளாகவும் அலைச்சலும் டென்ஷனும் அதிகரித்தாலும் எந்த விதமான காரியத்தையும் முடிவடையாமல் சற்று இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருப்பதால் பொறுமையும் நிதானமும் கடவுள் வழிபாட்டில் கவனத்தை செலுத்துவதும் நன்மை தருவதாக இருக்கும். இன்னும் உங்களுடைய சிரமம் குறைவதற்கு நீங்கள் யோக நரசிம்மனுடைய வழிபாடை மேற்கொள்வது நன்மை தருவதாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 5ஆம் எண் இருக்கிறது. பச்சை நிறம் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் மிதுன ராசிக்கான பலன்களை காணலாம். மிதுன ராசி என்பவர்களுக்கு கூட இன்று சற்று சுமாரான ஒரு நாளாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு பகை கிரகமான செவ்வாயினுடைய கால்களிலே சந்திரன் 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு காலை 9:51 பிறகு உங்களுடைய ராசிக்கே வரவிருக்கிறார். செவ்வாயும் சனியும் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கிறார். பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும். வியாதி வழக்கு கடன்களே உங்களுடைய பணம் விரயமாவது கண்டு மனது சற்று சஞ்சலப்படுகிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. உடல்நலத்திலே சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மனைவிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நண்பரிடத்தில் மிக கவனத்துடன் பழக வேண்டும். புதிய நட்புகளை நீங்கள் தவிர்ப்பதும் கூட்டுத் தொழிலை தவிர்ப்பதும் நன்மை தருவதாக இருக்கும்.
தேவையில்லாத அவப்பெயர்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பும், சிறுநீரக தொற்று போன்ற அடிவயிற்று பிரச்சனைகள் அதிகரிப்பதும், உடல் உஷ்ணத்தினால் உங்களுடைய உடல் உபாதைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இந்த தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இன்னும் உங்களுடைய சிரமம் குறைவுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக ஸ்ரீமுஷ்ணம் போராக பெருமாள் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 5ஆம் எண்ணெய் இருக்கிறது. பச்சை நிறம் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் கடகராசிக்கான பலன்களை காணலாம். கடகராசி என்பதற்கு இன்று பாக்கியமும் அதிர்ஷ்டமும் கூடுகிற ஒரு நாளாகவும், அனைத்து தடைகளிலிருந்தும் வெற்றி கொள்கிற ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. 6ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்ற சனியுடன் சேர்ந்திருக்கிறார். கடன்கள் அடைபடும். நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வரும். உடல் நலத்திலே இருக்கக்கூடிய உபாதைகள் குறைந்து உடல் நலத்திலே அபிவிருத்தி ஏற்படும். நீதிமன்றம், காவல் நிலையம் அல்லது பஞ்சாயத்துகள் மூலமாக உங்களுக்கான வெட்டுகள் கிடைக்கிற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். எங்கும் வெற்றியும் எதிலும் வெற்றியும் கிடைக்கிற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. பிரச்சனைகளால் நின்று போன கூட்டுத் தொழிலை மீண்டும் நடத்துவதற்கான எண்ணம் மேலோங்கும். குடும்பத்திலே ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய கௌரவமும் உங்களுடைய மதிப்பும் உயர்கிற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு மலர்ந்திருக்கிறது. இன்று உங்களுடைய யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக வைத்தியநாத பெருமாள் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 9ஆம் எண் இருக்கிறது. சிவப்பு நிறம் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் சிம்ம ராசிக்கான பலன்களை காணலாம். சிம்மராசி என்பதற்கு நேற்றைய சிரமமும் நேற்றைய வரையும் இன்று குறையும். குறிப்பாக காலை 9:51 பிறகு உங்களுக்கான தொழில் முறையில் இருந்த சிரமங்கள் குறைந்து தொழிலிலே அபிவிருத்தி ஏற்படும். லாபம் 2 மடங்காகும். உங்களுடைய பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் துடைக்கப்பட்டு நல்ல பெயர் ஏற்படும். நேற்று தினம் பிள்ளைகளால் ஏற்பட்ட காரிய தடைகள் அல்லது பிள்ளைகளுக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் இன்று வெற்றிகரமாக முடிவடையும். வேலை செய்கிற இடத்திலே உங்களுக்கு தொல்லை தந்தவர்கள் விலகி செல்கிற ஒரு நாளாகவும், விரும்பிய இடமாற்றம் கொள்கிற ஒரு நல்ல நாளாகவும் சிம்மராசினருக்கு அமைந்திருக்கிறது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்வார்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சனி பகவான் இருக்க பூர்வீக சொத்துக்கள் அல்லது தந்தை வழி உறவுகளிடத்தில் உங்களுக்கு சற்று விரோதம் இருந்திருக்கும். அந்த நிலைமைகள் இன்று மாறி அவர்களால் நன்மையும் யோகமும் கிடைக்கிற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. வேலை மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள் அல்லது புதிதாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு கூட இந்த தினம் அமைந்திருக்கிறது. தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அகன்று தொழிலில் புதிய மாற்றத்தை புகுத்துவீர்கள். இன்னும் யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக லட்சுமி நரசிம்மர் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 9ஆம் எண் இருக்கிறது. சிவப்பு நிறமும் வெள்ளை நிறமும் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. இன்றும் நன்மைகளே தொடரவிருக்கின்றன. செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்திலே சனியுடன் சேர்ந்திருக்கிறார். பொதுவாக உங்களுக்கு கூட செவ்வாய் பகவான் நன்மை செய்கிற கிரகமாக இல்லாவிட்டால் கூட இன்று நன்மையே உங்களுக்கு நடைபெறும். ஏனென்றால் லாபாதிபதி சந்திரன் 10ஆம் இடத்திலே பலம் பெற்றிருக்கிறார். தொழில் முறையிலே புதிய மாற்றத்தை புகுத்துவீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் அகலும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள். சிலர் புதிய தொழில் செய்வதற்கான எண்ணம் மேலுங்கிற ஒரு நாளாகவும், அவற்றுக்கான முயற்சிகளை வெற்றி கிடைக்கிற ஒரு நாளாகவும், வங்கிகள் அல்லது அரசாங்கம் மூலமாக நீங்கள் கேட்ட உதவிகள் கிடைக்கிற ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. சிலருக்கு வேறு இடத்திற்கு வேலை மாற்றுவதற்கான வாய்ப்பும், நீங்கள் விரும்பிய மாற்றங்கள் கிடைக்கிற ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. வீடு வாகன வகையில் இருந்த தடைகள் அகலும். தாயினாருடைய உடல் நலத்தில் இருந்த சிரமங்கள் குறைந்து தாய்க்கு அபிவிருத்தி ஏற்படுகிற ஒரு நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆனாலும் உங்களுக்கும் வாயு தொல்லைகள் அல்லது வயிற்று பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கிற ஒரு கிரக அமைப்புகள் இருப்பதால் பொறுமையுடன் இருக்க வேண்டும். தேவையான உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும். அலர்ஜி தருகிற அல்லது உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகளை தவிர்க்க வேண்டும். இன்னும் உங்களுடைய சிரமம் குறைவுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக முருகப்பெருமான் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 6ஆம் எண் இருக்கிறது. இளம் சிவப்பு நிறம் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் துலாம் ராசிக்கான பலன்களை காணலாம். துலாம் ராசி என்பவர்களுக்கு காலை 9:51 சந்திராஷ்டம் விலகிறது. நேற்றைய தினம் ஏற்பட்ட தொழிலிலே கசப்பான அனுபவங்கள் இன்று மாறியும். நேற்றைய நஷ்டத்தை இன்று சரி செய்வீர்கள். நேற்றைய பிரச்சனைக்கு இன்று ஒரு மிகப்பெரிய முடிவுகள் கிடைக்கிற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. தொழிலை வெளியூருக்கு மாற்றுவதற்கான அல்லது வெளியிடத்திற்கு மாற்றுவதற்கான எண்ணம் மேலோங்கும். தொழில் முறையில் உங்களுக்கு இருந்த தடைகள் அகன்று நன்மைகள் ஏற்படுகிற ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. குறிப்பாக நண்பர்களால் யோகம் கிட்டும். உங்களுக்கான உதவிகளை நண்பர்களும் மனைவி செய்கிற ஒரு நல்ல நாளாகவும், மற்றவர்களால் உதவி கிடைக்கிற ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. சிலருக்கு சுபகாரியத்திலே கலந்துவதற்கான வாய்ப்பும், சுபகாரிய பேச்சுகளில் வெற்றியும் கிடைக்கிற ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது.
கடந்த 2-3 நாட்களாக இருந்த சிரமங்கள் குறைந்து வழக்கமான பணிகளிலே வேகமாக வெற்றியும் வேகமான பணவரையும் பெறுகிற ஒரு நல்ல நாளாகவும் அதிர்ஷ்டம் மிக்க ஒரு நாளாகவும் துலா ராசினருக்கு இந்த நாள் மலர்ந்திருக்கிறது. இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 9ஆம் எண் இருக்கிறது. சிவப்பு நிறம் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. இன்னும் உங்களுடைய யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக திருச்செந்தூர் முருகப்பெருமானே இருக்கிறார். அடுத்து நாம் விருச்சிக ராசிக்கான பலன்களை காணலாம். விருச்சிக ராசி என்பதற்கு காலை 9:51 சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்கவிருக்கிறது. பொறுமையுடன் இருக்க வேண்டும். ஆனாலும் சந்திராஷ்டிரம் இருந்தால் கூட உங்களுடைய ராசி அதிபன் செவ்வாயோடைய கால்களிலே தான் சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபன் 2ஆம் இடத்திலிருந்து அந்த சந்திரனை பார்க்கிறார். சந்திராஷ்டிரம் இருந்தால் கூட சிரமம் அதிகம் இருந்தால் கூட அவற்றில் வெற்றியும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளே சற்று தாமதமான பணவரம் கிடைக்கிற ஒரு நாளாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அலைச்சலும் சோர்வு மட்டும் சற்று அதிகரிக்கும். உடைய தந்தையினுடைய உடல்நலத்தை மட்டும் சற்று கவலை தருவதாக இருக்கும். தந்தையினுடைய உடல்நலத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உங்களுக்கு கூட இடுப்பு பிரச்சனைகள் அல்லது வாயு தொந்தரவுகள் உடல்நலத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனாலும் சிரமங்கள் பெருமளவிலே குறைகிற ஒரு கிரக அமைப்புகளே தான் நீங்கள் இருக்கிறீர்கள். இன்னும் உடைய சந்திராஷ்டிரம சிரமம் குறைவுக்கு நீங்கள் வழிபாடு சென்னை கடவுளாக யோக நரசிம்மர் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 1ஆம் எண் இருக்கிறது. வெள்ளை நிறம் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் தனுசு ராசிக்கான பலன்களை காணலாம். தனுசு ராசி என்பதற்கு இன்று நன்மைகள் நடைபெறுகிற நாளாக அமைந்திருக்கிறது. நேற்று தினம் ஏற்பட்ட சிரமங்கள் குறையும். நேற்று ஏற்பட்ட விரோதம் இன்று மறையும். நேற்று ஏற்பட்ட குடும்ப குழப்பங்கள் மகன்று குடும்பத்திலே ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்து சென்ற நண்பர்கள் வந்து சேருவார்கள். பஞ்சாயத்து மூலமாகவோ அல்லது சமாதான பேச்சுகள் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வீர்கள். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை வெட்டுகள் கிடைக்கும். நேற்று தினம் ஏற்பட்ட மிக மோசமான பின்னடைவுகள் இன்று திடீரென்று தலைகீழாக மாறி இன்று உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுகிற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. குறிப்பாக பிள்ளைகள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவார்கள். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து மேலதிகளுடைய நட்பும் அவளால் உங்களுக்கான சிரமம் குறைவதற்கான வாய்ப்பும் இந்த தினம் அமைந்திருக்கிறது. 5ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 4 என்பது வீடு வாகன ஸ்தானமாக இருப்பதால் வீடு வாகனத்தின் மூலமாக உங்களுக்கு இருந்த தடைகளாகலும் வீடு வாகனம் வாங்குகிற தொழிலில் இருப்பவருக்கு கணிசமான பொருள்களும் பணவரம் வருவதற்கான வாய்ப்பும் இந்த தினம் அமைந்திருக்கிறது. சிரமங்கள் குறைந்து வெற்றி ஏற்படுகிற லாபம் ஏற்படுகிற ஒரு நல்ல நாளாக தனுசு ராசினருக்கு இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இன்னும் உங்களுடைய யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக காமாட்சி அம்மன் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 9ஆம் எண் இருக்கிறது. சிவப்பு நிறம் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் மகர ராசிக்கான பலன்களை காணலாம். மகர ராசி அன்பர்களுக்கும் இன்று நன்மைகள் தொடரவிருக்கின்றன. ஆனாலும் பண வரை மட்டும் சற்று அதிகமாக இருக்கிறது. பழைய கடன் பிரச்சனைகள் என்று சற்று தலை தூக்குவதற்கான வாய்ப்பு தென்படுகிறது. பொருள் விரயம் ஏற்படும். பழைய வாகனம் அல்லது வீடு அல்லது ஏதாவது சொத்துக்களை விற்பதற்கான எண்ணத்திலே உங்களுக்கான மனம் நாட்டம் செல்லும். அவற்றுக்கான முயற்சிகள் கூட வெற்றி கிடைக்கிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. உடைய தாயாருடைய உடல்நலத்தில் கூட சற்று பின்னடைவுகளும் அவருக்கான மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. பொறுமையும் நிதானம் உங்களுக்கு தேவைப்படுகிற ஒரு நாளாக இதை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக நீண்ட தூர பிரயாணத்தை தவிர்க்க வேண்டும். வயிற்று உபாதைகள் உஷ்ணவாதிக்கங்கள் உங்களுக்கு சற்று தொலைதுவதாக இருக்கும். இரவு நேர பிரயாணங்களை தவிர்ப்பதும் இரவு கண் விழிப்பதை தவிர்ப்பதும் நன்மை தருவதாக இருக்கும். இதனுடைய சிரமம் குறைவுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 8ஆம் எண் இருக்கிறது. நீல நிறம் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் கும்பராசிக்கான பலன்களை காணலாம். கும்பராசி அன்பர்களுக்கு நேற்றைய சிரமமும் நேற்றைய தோல்வியும் என்று முடிவடைந்து நன்மைகள் ஏற்படும். நேற்று ஏற்பட்ட கசப்பான சம்பவங்கள் மறைந்து இன்று இனிப்பான சம்பவங்கள் நடைபெறுகிற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு மலர்ந்திருக்கிறது. குறிப்பாக தைரியம் அதிகரிக்கும். சில தள்ளி போட்ட காரியத்தை வேகமாக செய்து இன்று வெற்றி காண்பீர்கள். குழப்பம் அகலும். சகோதர வகையில் நன்மைகள் கிடைக்கும். தொலைபேசி வேலையில் நல்ல செய்திகள் வந்து சேரும். பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம் கிட்டும். ஆன்மீக திட்டத்தை தீட்டி தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சிலருக்கு புனித யாத்திரை செல்கிற ஒரு வாய்ப்பும் அல்லது விருந்து விழாக்களில் கலந்துகிற ஒரு வாய்ப்பும் கிடைக்கிற ஒரு நல்ல நாளாக கும்பராசினருக்கு அமைந்திருக்கிறது. இன்று உங்களுடைய யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு சென்னை கடலாக சிவபெருமான் இருக்கிறார்.
இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 9ஆம் எண் இருக்கிறது. சிவப்பு நிறம் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் மீன ராசிக்கான பலன்களை காணலாம். மீனராசி என்பதற்கு நேற்று நன்மைகள் தொடர்ந்தன. இன்று அதைவிட அற்புதமான நன்மைகள் நடைபெறுகிற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. உடல்நலத்திலே அபிவிருத்திகள் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைக்கிற ஒரு நல்ல நாளாகவும் மற்றவர்களுடைய பாராட்டு மழையிலே நனையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. சிலருக்கு வெளியூர் பிரயாணம் சித்திக்கும். தொழில் முறையிலே நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றிகரமாக முடிவடைந்து உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகிற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. செவ்வாயினுடைய கால்களிலே சந்திரன் 4ஆம் இடத்திலே நிற்கிறார். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலே சனியுடன் சேர்ந்திருக்கிறார். சனி பகவான் வக்ரகதியை பெற்றிருக்கிறார். திடீர் அதிர்ஷ்டமும் யோகமும் விரும்பிய பொருள்கள் கிடைக்கிற ஒரு நல்ல நாளாகவும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை வெற்றி கிடைக்கிற அற்புதமான ஒரு நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இன்னும் உங்களுடைய யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக லட்சுமி நரசிம்மர் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 9ஆம் எண் இருக்கிறது. சிவப்பு நிறம் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. இத்துடன் இந்த 12 ராசிக்கான ராசி பலன் நிகழ்ச்சியை திருநிறை செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.